ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா வைகுண்ட பரம்பொருள் பிறவி ஊனங்கள் பிறவி பிணிகள் முதல் குரும வாய்வு, கொடிய கன்னப்பித்து, கண்டமாலை போன்ற வியாதிகள் உட்பட 4448 விதமான நோய்களுக்கும் திருநாமத்தையும் முத்திரை கிணற்று பதத்தையும் கொடுத்து தீர்த்து வைத்தார்கள். இந்த ஐதீகத்தின்படியே ஐயாவுடைய பதிகளிலும் தாங்கல்களிலும் இந்த நடைமுறையே பின்பற்றப்பட்டு வருகிறது. சரி, ஐயா தனது திருக்கரங்களினால் கொடுத்ததினால் முத்திரை பதத்திற்கு அப்படி ஒரு ஆற்றல் இருந்திருக்கலாம். இந்த காலத்தில் அப்படி இருக்கவா போகிறது என்று யாராவது நினைத்தால் அவர்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகின்றேன். சுமார் 25 ஆண்டுகள் இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். அப்பொழுது சாமிதோப்பு பதியில் தேர் திருவிழா. அன்றைய தினம் திங்கட்கிழமை தேரோட்டத்திற்கு அடியேனும் சென்றிருந்தேன். முத்திரை கிணத்திலே பதம் விட்டு பதம் அருந்தி விட்டு வடக்கு வாசல் நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே முத்திரை கிணற்றிலே நின்றிருந்தவர்கள் கொஞ்சம் பேர் கூச்சல் போட்டு கொண்டு அப்படியே ஓடி வருகின்றார்கள். பதி நிர்வாகத்தைச் சேர்ந்த ஒரு அன்பர் இந்த பாதாள கரண்டியை எடுத்துக்கொண்டு முத்திரை கிணறு நோக்கி ஓடுகின்றார். பாதாள கரண்டி என்பது கிணற்றுக்குள்ளே விழுந்த வாளியை வெளியே எடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடியது. அதைத்தான் பாதாள கரண்டி என்று கிராமங்களிலே சொல்வார்கள். இதைத்தான் அந்த அன்பர் முத்திரை கிணறு நோக்கி கொண்டு போகின்றார். நாங்களும் அவரை பின்தொடர்ந்து முத்திரை கிணத்திற்கு செல்கின்ற பொழுது இந்த அன்பர் பாதாள கரண்டியை கீழே கிணத்துக்குள்ளே போட்டு அப்படியே மேலே தூக்குகின்றார். கனம் அதிகமாக இருந்ததினால் பக்கத்தில் நின்ற அன்பரையும் சேர்ந்து 2 பேருமாக மேலே தூக்குகின்ற பொழுது அதில் வாளி வரவில்லை. ஒரு பெரிய சாக்கு மூட்டை வந்தது, சணல் சாக்கு மூட்டை. அதை அப்படியே தூக்கி கொண்டு போய் முத்திரை கிணற்றினுடைய கிழக்கு பக்கத்திலே வைத்து அந்த கட்டை அவிழ்த்து பார்க்கின்ற பொழுது அதிலே ஒரு 8-10 கிலோ அளவுக்கு பீருடாம்பொடி இருந்தது. அது தண்ணீரிலே நனைந்து அப்படியே கரைந்து குழு குழு குழுவென இருந்தது. அதை சாக்கில் வைத்து கட்டி யாரோ சமூக விரோதிகள் இரவோடு இரவாக கிணற்றிற்குள்ளே போட்டிருக்கின்றார்கள். இது அந்த தண்ணீரிலே கரைந்து அது விஷமாகி அதை அருந்துபவர்கள் அனைவரும் சாக வேண்டும் என்ற நோக்கத்தில் இப்படி செய்திருக்கின்றார்கள். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நானும் அதிலே பதம் விட்டு பதம் குடித்திருக்கின்றேன். ஒரு சின்ன வாடையாவது இருக்கணுமே, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதிகாலை 3 மணியிலிருந்தே அன்பர்கள் அந்த முத்திரை பதம் கிணற்றிலே பதம் விட்டு கொண்டிருப்பதாக கூறினார்கள். நேரம் செல்ல செல்ல கூட்டம் அதிகமாகி பதத்தை இறைத்து பதம் வற்றி அதன் பிறகுதான் இந்த கிணற்றுக்குள்ளே இருந்த அந்த சாக்கு மூட்டை தென்பட்டிருக்கிறது. அல்லாமல் அந்த பதத்தில் எந்த விதமான ஒரு மாற்றமும் வாடையோ கசப்போ இந்த அளவுக்கு பீருடாம்பொடியிலே சேர்ந்திருக்கிறது என்றால் கசப்பாக இருந்திருக்கணுமே. எந்த ஒரு மாற்றமும் இல்லை, யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அப்படி மனிதர்களின் உயிரையே காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அந்த கொடிய விஷத்தை முறித்து உயிரையே காப்பாற்றக்கூடிய அளவுக்கு வல்லமை இருக்கிறது என்றால் அந்த காலத்திலும் இருந்த அதே ஆற்றல் இன்றைக்கும் இருக்கிறது என்று நிறுவனமாகி இருக்கிறது அல்லவா? இதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். முத்திரை பதம் கிணற்றிலே பதம் விடக்கூடிய அன்பர்கள் ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த பதத்தை நம்முடைய தலையிலே விட்ட பின்பு மீண்டும் அந்த பதம் நம்முடைய உடம்பிலிருந்து கிணற்றுக்குள் விழாதவாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஒருவர் பதத்தை கோரி எடுத்து மற்றவருக்கு கொடுத்து அப்படி நாம் பதம் விடுவதுதான் நல்லது. நம்முடைய உடம்பிலிருந்து விழக்கூடிய அந்த பதத்திலே மற்றவர்களும் அதை மருந்தாக குடிக்கின்றார்கள். அப்போ நம்ம உடம்பிலே இருந்து போகக்கூடிய அந்த அழுக்கையும் மற்றவர்கள் சேர்ந்து குடிக்குவது சரிதானா என்று நாம் சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும். அன்பர்களே, இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.